திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 898, அதிகாரம் பெரியாரை பிழையாமை. ஒரு சமயம் பரீட்சித்து மன்னர் வேட்டையாடுவதற்காக ஓர் அடர்ந்த காட்டிற்குள் தனது பரிவாரங்களுடன் சென்றார். நீண்ட நேரம் வேட்டையாடியதால் தன் பரிவாரங்களை பிரிந்து வெகு தூரம் சென்றார். அப்போது மிகவும் களைப்படைந்ததால் தண்ணீருக்காக அங்குமிங்கும் அலைந்தார். தொலைவில் ஆசிரம் ஒன்று அவர் கண்ணில் பட்டது. உடனே அங்கு சென்று வாசலில் நின்றபடியே தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்குமா என்று குரல் கொடுத்தார். யாரும் பதில் தரவில்லை. ஆகையால் குதிரையை விட்டு இறங்கி உள்ளே நுழைந்த போது குடிலின் நடுவே சமீகர் முனிவர் தியான நிலையில் இருப்பதை கண்டார். தனது குரலுக்கு பதில் சொல்லாமல் இருந்ததை கண்ட பரீட்சித்துவுக்கு கோபம் வந்தது. மீண்டும் மீண்டும் குரல் கொடுத்தும் அவர் எந்த பதிலும் சொல்லாததால் மிகவும் சினம் கொண்ட பரீட்சித்து என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் வெளியே இருந்த ஒரு இறந்த பாம்பை எடுத்து முனிவரின் கழுத்தில் மாலையாக போட்டுவிட்டு சென்றார். சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த சமீகர் முனிவரின் மகனான சிருங்கு முனிவர் தனது தந்தையின் கழுத்தில் கிடந்த இறந்த பாம்பை கண்டு மிகுந்த ஆத்திரமடைந்தார். தனது தவ வலிமையால் நடந்ததை அறிந்து பரீட்சித்து மன்னன் மீது மிகுந்த கோபமடைந்தார். உடனே தனது தந்தையை அவமதித்த பரீட்சித்து மன்னனை 7 நாட்களுக்குள் ஒரு பாம்பே கடித்து அவன் உயிர் பிரியட்டும் என்று சாபமிட்டார். சமீகர் முனிவர் பல மணி நேரம் கழித்து தியானத்தில் இருந்து விழித்தெழுந்த போது நடந்ததை அறிந்து மனம் வருந்தினார். இருப்பினும் விதிப்படி நடக்கட்டும் என்று அமைதியானார். சிருங்கு முனிவர் சாபமிட்ட செய்தி பரீட்சித்து மன்னனுக்கு தெரிய வந்தது. தனது தவற்றை உணர்ந்த பரீட்சித்து மன்னர் ஆட்சியை தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு தவக்கோலம் பூண்டார். தனது பாவத்திற்கு பரிகாரமாக சுகமுனிவரை வரவழைத்து பாகவதம் கதையை கேட்க ஆரம்பித்தார். 7 நாட்கள் கழிந்தன. 7வது நாளில் சிருங்கு முனிவரின் சாபப்படியே தட்சகன் என்ற பாம்பு கடித்து இறந்தார். ஆத்திரத்திலும் அவசரத்திலும் நல்லவர்களை அவமதிப்பு செய்பவர் யாராக இருந்தாலும் அதற்குரிய பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதற்கு பரீட்சித்து மன்னர் ஒரு சிறந்த உதாரணம். மலை போன்ற பெருமையுடையவர் ஒருவரை அழிக்க எண்ணிட்டால் அவர் பெரும் செல்வமுடையவராக இருந்தாலும் அடியோடு அழிந்து விடுவார் என்பதை குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியொடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பெரியோரை பழித்தல் அழிவு, பெரியோரை மதித்தலே அறிவு.